நற்செய்தி நூல், அது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்ல 28வது அதிகாரத்துல 17வது வசனத்தை படிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அங்கே அவர்கள் இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட உணர்வார்ந்த அன்பில் கிறிஸ்துவுடன் நடத்தல், walk with Christ in passionate love என்கிற தலைப்பிலே உங்களோடு இந்த நாளிலே நான் பேசுவதற்காக நான் ஆசைப்படுகிறேன். இது 2 வார்த்தைகள் இருக்கிறது. உயிர்த்தெழுந்து இயேசுவானவர் அங்கே கலிலேயாவுக்கு வருகிற பொழுது அங்கே தன்னுடைய சீடர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிற ஆட்சி. அப்பொழுது அவர்கள் இயேசுவை காண்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தான் இந்த பகுதியிலே மத்தேயு நற்செய்தியாளர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். 2 காரியத்தை குறிப்பிடுகிறார்கள். முதலாவது, இயேசுவை பார்த்தவுடன் அவர்கள் வழிபாடு செய்தார்கள் என்று இருக்கிறது. பணிந்து கொண்டார்கள் இருக்கு இல்லையா, அது கடவுளை வழிபாடு செய்து வர்ஷிப் பண்ணாங்க அப்படி என்று இருக்கின்றது. மற்றொரு வாக்கியமானது சந்தேகப்பட்டார்கள் என்று. இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவனாக நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் இது 2மே நம்ம லைஃப்ல அப்பப்போ வந்து போகும். எப்போ நம்ம கடவுளை விட்டு வேறு தூரமா இருக்கிற பொழுதோ, இல்ல கடவுள் நம்மளை விட்டு தூரமா இருக்கிறான்னு நினைக்கிற பொழுதோ, நம்ம வீட்டுல கஷ்டங்கள் தொடர்ந்து வருகிற பொழுதோ, பிரச்சனை மேல பிரச்சனை வருகிற பொழுதோ, நினைக்கிறது நடக்காம தள்ளி தள்ளி போகும்போது நமக்கு எல்லாருக்கும் இந்த சந்தேகம் என்றது தானாய் வந்து, கடவுள் ஏன்னா எனக்கு இது செய்யணும், கடவுள் என் வாழ்க்கையில இருக்கிறாரா இல்லையா, இந்த நிலை வரும் இல்லையா, எல்லாருக்கும் தோன்றும் இல்லையா, கடவுள் என் வாழ்விலே இருப்பதை நான் பார்க்கவே முடியாத சூழல் இருக்கிறதே என்று என்ன தோன்றும் அல்லவா? இப்படி இந்த 2 நிலைகளும் இங்கே சீடர்களுடைய வாழ்விலும் காணப்படுகிறது தான் பார்க்கிறேன். சரி, முதல்ல இந்த பகுதி இப்ப நம்ம பார்த்தல, இந்த மத்தேயு 28வது அதிகாரத்துல இந்த 16 தொடங்கி 20 வரைக்கும் இருந்த இந்த வசனம், இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, இந்த நிகழ்ச்சி மார்க்கிலும் எழுதப்பட்டிருக்கிறது, லூக்காவிலும் எழுதப்பட்டிருக்கிறது, யோவான்ல எழுதப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது. பியூட்டி பாருங்க, இந்த நிகழ்வு அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், இயேசுவானவரை அவர்கள் வழிபட்டார்கள், 2வது சந்தேகப்பட்டார்கள் என்கிற இந்த நிகழ்வானது எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம்ல ஏற்கனவே 2 அல்லது 3 முறை அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கடவுளா 11 சீடர்களும் அவர்களை பார்த்தார்கள். ஆனால் வழிபடுவதற்கு தயாரா இருந்தாங்க, வழிபடல. 11 சீடர்களும் இயேசுவை ஏற்கனவே உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் பார்த்திருக்கிறார்கள், அப்படித்தானே? ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சந்தேகப்பட்டாங்கன்னு இருக்கு. சரியா? அங்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டாரு, அது நிவர்த்தி செய்யப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே கலிலேயாவில் இந்த 11 சீடர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க சந்தேகப்பட்டிருக்கிறது 11 சீடர்களை பயன்படுத்தப்படவில்லை. மற்ற சீடர்கள், இன்னும் அதிகமான சீடர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க போல. ஏன்னா சகோதரர்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மற்றும் சில சகோதரர்கள் என்று எழுதியிருக்கிறது, இருக்கா இல்லையா? அப்போ இந்த 11 சீடர்களை தாண்டி அதிகமான சீடர்கள் அங்கே வந்திருக்க கூடுகிறது. ஏன்னா பவுலடிகளார் கூட எழுதுகிற பொழுது அவர் 500 பேருக்கும் மேலாக தரிசனமானார் என்று எழுதுகிறார், இல்லையா? 500 பேர் என்று சொல்லப்படுகிற நிகழ்வாகவும் இது இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப 11 அப்போஸ்தலரை தவிர இங்கு இன்னும் அதிகமா நிறைய பேர் இங்க சீடர்கள், இயேசுவின் சீடர்கள் இருக்காங்க, இங்க கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த 11 பேர்களும் நம்புறாங்க. இந்த 11 பேருக்கு சந்தேகம் இல்லை. இங்க இருக்கிற ஏனைய சீடர்களுக்கு அந்த சந்தேகம் வருகிறதை பார்க்கிறோம். அப்ப ஏற்கனவே உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசித்தவர்கள், ஆனா இன்னும் விசுவாசிக்காம அதை பார்க்காமல் இருக்கிற சீடர்கள் இப்பொழுது இயேசுவை பார்க்கிற நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது.
இங்கே நம்முடைய கர்த்தருடைய முன்னேற்றம் நடைபெறல இதுவரைக்கும். இங்க இந்த காட்சி நடைபெற வரைக்கும் வானத்திற்கு ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஏன்னா லூக்கா 24, 44, 55 வசனங்களில் பார்க்கும் பொழுது எருசலேமில் தம்முடைய சீடர்களுக்கு ஊழியம் செய்த பிறகு அவர் விண்ணுலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு இந்த வரலாற்றை எழுதுகிற பொழுது இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஏதோ ஒரு குருட்டுத்தனமான உற்சாகத்தினால நம்பக்கூடாது. இயேசுவோட உயிர்த்தெழுதல குருட்டுத்தனமா யாரும் நம்பிடக்கூடாது. அப்போ அவர் என்ன செய்யறாரு? மக்கள் உண்மைகளால் உறுதிப்படுத்தப்படும் வரை தர்க்க ரீதியான தயக்கத்தை இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு வருது. அவங்க கேள்வி கேட்கணும், தர்க்கம் பண்ணணும், அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரணும். ஏன் இதெல்லாம் குறிப்பிடுகிறார் என்று பார்க்கும் பொழுது அங்கே உண்மையான உயிர் தேடுதலை அவர் இங்கே அருமையான நற்செய்தியை பதிவு செய்து நான் பார்க்கிறேன். சரி, இப்போ இங்கே சந்தேகம் என்கின்ற ஒன்று மேலோங்கி நிற்பதை நான் பார்க்கின்றேன். சந்தேகம் என்ற சொல்லுக்கு 2 நிலைகள் இருப்பது அப்படின்னு அர்த்தம். சந்தேகம் என்னது? ஒரு ஸ்டாண்ட்ல இருக்க மாட்டான் சந்தேகத்துல இருக்கிறவன். என்ன பண்றமா 2 நிலைகளில் இருப்பது. சந்தேகம்ன்றது 2 நிலைகள் இருப்பது, 2 மனசா இருக்குது. இன்னும் சொல்ல போனா என்னது? 2 மனசா இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே 2 மனதோடு கூட இருக்க கூடாது. அப்போ தயங்குறது, எதுக்கு எடுத்தாலும் தயங்கி விசுவாசிப்பது, தள்ளாடுவது. அப்ப நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசத்துல தள்ளாடுகிறது. அப்ப எல்லாமே இங்க நம்புவதற்கு தான் விரும்புகிறார்கள். 11 சீடர்களும் சரி, மற்ற ஏனைய அதிகமான இந்த சீடர்கள் கூட்டிருக்க அவங்களும் சரி, எல்லாரும் இயேசுவை நம்பதான் விரும்புறாங்க. ஆனா விசுவாசம் தான் பலவீனமா இருக்கு. இங்க சந்தேகம்ன்ற ஒன்றை பற்றி பேசிட்டு இருக்கு. இது சந்தேகம்ன்றது எப்படி இருக்குன்னா, அவங்க இயேசுவை நம்புறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, விரும்புறாங்க. ஆனா அவங்க விசுவாசம் பலவீனமா இருக்கு. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனா பல நேரங்களில் நம்முடைய விசுவாசம் தான் ரொம்ப பலவீனமா இருக்கு, வீக்கா இருக்கு. நம்ம என்னவோ கரிசோர்லாம் சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதனுடைய விசுவாசம் தான் என்ன பண்ணுது? ரொம்ப வீக்கா இருக்கு. அதுக்கு போடுற கரிசோரை போடுறது இல்லை. நம்ம அதை ஜெபம் பண்ண வைக்கிறது இல்லை. ஜெபம் பண்ணாதான் அந்த மனுஷன் வளருவான். டெய்லி எழுந்து காலையில ஜெபிக்கிற பழக்கமோ, வேதம் படிக்கிற பழக்கமோ, ஏதாகிலும் கர்த்தருடைய வசனங்களை குறித்து பேசுகிற சிந்தனையோ உரையாடல்களோ இருக்குதான் அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சி முதிர்ச்சி அடையும், வளர முடியும். அப்பதான் பலத்தோடு இருக்கும். இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவிக்குரிய மனிதர் ரொம்ப வீக் ஆயிடுவோம். சோ ஆவிக்குரிய மனிதர் பலனா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய விசுவாசத்தில் பலவீனத்திலிருந்து பலமுள்ளவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டிய நிலைக்கு வர வேண்டும். சில 2 மனங்களுக்கு இடையில ஒரு மனப்போராட்டத்தோடு திருச்சபைக்கு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை தன்னுடைய ஆரம்பகால விசுவாசத்தை அவங்க நினைச்சு பார்ப்பாங்க, ஐயோ நான் இப்படி விசுவாசமா இருந்தேனே, இப்படி கர்த்தரிடத்தில் இவ்வளவு நம்பிக்கையா இருந்தேனே, இப்படி எல்லாம் ஜெபித்தேனே, நான் இப்படி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இதெல்லாம் நடந்தது தெரியுமா, இவ்வளவு சாட்சிகள் இருந்தது தெரியுமான்னு சொல்லுவோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்வில அநேக காரியங்கள் பலவீனமாய் மாற்றப்படுகிறோம். அந்த உண்மைக்கான தெளிவான சான்றுகள் வழங்கப்பட்ட பிறகு கூட ஒருவருக்கு அல்லது ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே சிலர் என்கின்ற வார்த்தை தாங்கள் கண்ட அனைத்தையும் அப்படியே நம்பிய மற்றவர்களும் அங்கே இருந்தார்கள் என்பதை அது உணர்த்துகிறது. இவர்கள் மேசியா அரசை பின்பற்றி காத்துக் கொண்டிருந்தவர்கள். ஆண்டவர் மேசியாவாக வருவார், இந்த உலகிலே மேசியா வருகை இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது என்பதை காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது தெரியுமா? இவங்கதான் பிற்காலத்துல எந்த ஆபத்துக்கும் பயப்படாம ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பதற்கு தயாரானவர்கள். இது எப்படி நடந்தது? இயேசுவோடு கூட இந்த காட்சியில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டதினாலே என்ன நடக்க பாருங்க. அருமையான காட்சி இது.
இவங்க சந்தேகத்தை இயேசு எப்படி போக்கினார் என்று நான் பார்த்தேன். எப்படி நடைபெற்றதுன்னா, இயேசு கிருபையோடு அவர்கள் அருகில் வந்து பேசினார். அதான இருக்கு. அங்க ஆண்டவர் இயேசு அவர்கள் வந்து அவர்களோடு பேசினார் என்று தான் இருக்க பேசுறார். அந்த கான்வர்சேஷன் செய்கிறார். அப்போ அப்படி பேசுகிற பொழுது, அருகில வந்து பேசுகிற பொழுது, எப்படிப்பட்ட சந்தேகமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சந்தேகப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், கர்த்தர் அருகில வந்தார். அவருடைய அந்த பரிச்சயமான குரலை மீண்டுமா கேட்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? நிச்சயமாக தன்மைகள் எல்லாம் அமைந்து போய்கிறோம். ஒரு வீட்டுல, உங்க வாழ்க்கையில இயேசுடைய சத்தத்தை கேட்கிற சொல்லலாம். ஆண்டவருடைய அந்த வெள்ளி சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள நம்ம வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தேகங்களும், மறைந்திருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி கொடுக்கிற தேவனாக என்ன நடக்குது? இயேசு பக்கத்துல வந்து பேசுறதுக்கு அப்புறம் இங்க சந்தேகப்பட்டவர்களும் அவங்களோடு சேர்த்து ஆண்டவரை வழிபட்டதாக இங்கே வரலாறு அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நான் பார்க்கின்றேன். பணிந்து கொண்டார்கள், வழிபாடு செய்தார்கள். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது ஆண்டவருடைய பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு 2 முக்கியமான அம்சங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய உண்மையான ஊழியர்களோ அல்லது உண்மையான கிறிஸ்துவ பிள்ளைகளாக நீங்க இருந்து கடவுளுடைய பணிகளை நிறைவேற்ற நீங்க முயற்சி செய்யணும்னு விரும்பினீங்கன்னா 2 விதமான அம்சங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒன்று, ஏற்கனவே இயேசுவானவர் அங்கே நீங்கள் கலிலேயுவுக்கு போங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி அனுப்பினார் இல்லையா? அப்ப சொல்லி அனுப்பினத அவங்க கிடைக்கக்கூடியவர்களாய் மாற்றினார்கள் அல்லது கீழ்ப்பிடித்தவர்களாயும் இருந்தார்கள். அதான் முதல் அம்சம், கீழ்ப்பிடிதல் அல்லது அவைலபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கிடைக்கக்கூடிய தன்மையில மாறினாங்க. ஆண்டவருக்கு அவங்க கிடைக்கிற தன்மையில இருந்தாங்க, அவைலபிளா இருந்தாங்க. சோ வாட் அபௌட் us? நம்ம பத்தி என்ன? நம்ம ஆண்டவருக்கு கிடைக்கக்கூடிய அவைலபிளா இருக்கிறோமா? இல்ல ஒரு கிறிஸ்துவ பிள்ளைன்னா முதல்ல ஆண்டவருக்கு அவைலபிளா இருக்கணும். அப்ப ஆண்டவர் கூட நம்ம ஆண்டவர் பேச்சை கேட்டு கீழ்ப்பிடித்து அவருக்கு அவைலபிலிட்டி உள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் முதல் அம்சம். அந்த அம்சத்துல ரொம்ப நிறைவா இருந்தார்கள் சீடர்கள். சொன்ன உடனே எங்க வந்துட்டாங்க? கலிலேயு வந்து காத்து கொண்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ரொம்ப அழகாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். இங்க 2வதுதான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த பகுதியில் இருக்கு 2வது அம்சம் என்னன்னா, உண்மையான வழிபாட்டு நிலையிலே அவர்கள் வந்தார்கள். இந்த attitude of genuine worship என்று இதை சொல்லுகிறார்கள். attitude of genuine worship, உண்மையான வழிபாட்டு மனநிலை. கடவுளை வழிபடுகிற, கடவுளை ஆராதிக்கிற மனநிலையில இங்கே சீடர்கள் வருகிறார். உண்மையான வழிபாட்டு நிலையில வர வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க வந்து இங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க உண்மையான ஆண்டவரை வழிபடுற மனநிலையில வர வேண்டும். உண்மையற்ற வழிபாடு வேண்டாம். இங்க தேவ சமூகத்துல வருகிற போது கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை வழிபாடு செய்ய. நீங்க கடவுளோடு பேசணும். ஆண்டவர்கள் அருகில் வந்து பேசுவதற்கு அவர் ஆண்டவர்களாக இருக்கிற சீடர்களிடத்திலே உயிர்த்திருந்த கடவுளாக அருகில வந்து பேசினார். அப்படிதானே? இப்போ ஆண்டவர் உங்களோட இன்றைக்கு இந்த 2026 உங்க அருகில் வந்து பேசுவதற்காகவே கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிறார். உங்களோடு உங்களுடைய சத்தத்தை நீங்க கேட்டிருக்கிற சொல்றாங்க இருக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த எலமெண்ட்ஸ் நமக்கு இருக்கணும், அம்சம் இருக்கணும். என்ன அம்சம்? நான் ஆண்டவருடைய உண்மையான வழிபாட்டுக்கு மனநிலையில வர வேண்டும். நான் உண்மையா கடவுளை ஆராதிக்கிற மனநிலைக்கு வர வேண்டும். இங்கே இவர்கள் அந்த மனநிலைக்கு வருவதற்கு தான் இங்கே ஆண்டவர் அவர்களை அங்கே செல்லுங்கள் என்று ஒரு அறைகூவலை விடுக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அவர் இருக்கிற இடத்திற்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? 11 பேரோடு முடிஞ்சிருக்கும். ஏன்னா கலிலேய தான் உலகத்தினுடைய, இந்த உலகத்தினுடைய நற்செய்தியின் மையம், the center of worshiping center, gospel centerா இருக்கிறது கலிலேயா.
அங்கிருந்துதான் இந்த 500 பேருக்கும் மேலானவர்களோ ஆண்டவருடைய இறைப்பணி எடுத்து இந்த உலகத்திற்கு இருக்கிற எல்லா மூலைகளுக்கும் சென்றார்கள். அப்ப காஸ்பல் அந்த உலகத்திற்கு எல்லா இடத்துக்கும் செல்வதற்கு அவர்களை முதல்ல கர்த்தர் எப்படியா மாற்றுகிறாரா? உண்மையா அவர்களை வழிபடுவதற்கு சொல்லலாம் மாற்றுறார். அப்ப இந்த உலகத்துல உண்மையா நீங்க அவரை வழிபட வருகிற பொழுது, அந்த மனதிற்கு நீங்க வருகிற பொழுது என்ன நடைபெறும்? நீங்க உங்களுடைய வாழ்வுல ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்து செல்கிற பாத்திரங்களாக இருந்தீங்க. கலிலேயாவுக்கு வருகிற பொழுது என்ன நடைபெற்றது? அவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய நற்செய்தியை அந்த சென்டர்ல, அந்த பாயிண்ட்ல இருந்துதான் எடுத்து சென்றார்கள். ஒதுக்கப்பட்ட கலிலேயா தான் இவாஞ்சலிசத்தினுடைய சென்டரா மாறியது, நற்செய்தியினுடைய மையமாக மாற்றப்பட்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். தேவன் உண்மையாக வணங்கப்படாத போது என்ன நடக்கும்? கடவுளை உண்மையா நீங்க வழங்காம, வழிபாடு செய்யாம, ஆராதிக்காம இருந்தா என்ன நடக்கும் நம்ம லைஃப்ல சொன்னா? நம்ம எவ்வளவு பெரிய ஊழியர்களா இருந்தாலும், அல்லது எவ்வளவு பக்தி நிறைந்த கிறிஸ்துவனா நம்ம இருந்தாலும், அல்லது நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தாலும், எவ்வளவு வரங்களை பெற்றிருந்தாலும், உங்களுக்கு கடவுள் நிறைய வரங்களை கொண்டு இருந்தா கூட, நல்லெண்ணம் கொண்டவர்களா இருந்தாலும் அவர்களால் அவரை உண்மையாக சேமிக்க முடியாது. வரங்கள் இருக்கலாம், ஊழியர்கள் இருக்கலாம், உங்களுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருக்கலாம், முயல்வுகள் இருக்கலாம். கர்த்தரை உண்மையா ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் அவரை உண்மையா அவருடைய வாழ்வுகளை சேமிக்கவே முடியாது. அந்த ஒரு செய்தியை தான் தன்னுடைய இறை பக்தர்களாகிய சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க இங்கே விரும்புகிறதை நான் பார்க்கின்றேன். அப்ப இயேசு தோன்றிய அந்த தருணத்திலேயே சீடர்கள் அவரை கண்டு தங்கள் தெய்வீக கர்த்தரும் ரட்சகருமாகிய அவருக்கு முன்பாக தாழ்வுடன் விழுந்து வணங்கினார்கள். என்ன நடந்தது? அந்த மலை உச்சியின் சரிவிலே நின்று கொண்டு இயேசுவை அவர்கள் காண்கிறார்கள். அப்படி காண்கிற பொழுது அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. என்னென்ன மாற்றம் நடைபெறுது தெரியுமா? அவர்களுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போனது. ரொம்ப குழப்பப்பட்டு இருந்தாங்க. இயேசுவானவரை சிலுவையில் அறைந்து போட்டார்கள், அவர்கள் கல்லறையில வச்சுட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இயேசுவோடு இருக்கிற பொழுது ஒரு நம்பிக்கை இருந்தது. லைஃப்ல கூட, நம்ம லைஃப்ல கூட நம்ம இயேசுவோட கூட இருக்கும் பொழுது நம்பிக்கையில ரொம்ப உறுதியாயிருக்கும். இல்ல, ஒரு குழந்தை அம்மாவும் கையை பிடிச்சிட்டு இருந்தா அந்த குழந்தைக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குமோ, அப்படி கிறிஸ்தவனாக நம்ம ஆண்டவரோடு இருக்கும் பொழுது இருக்கும். ஒரு நல்ல செபத்தில் இருக்கும் போது இருக்கும், ஒரு நம்ம ஆராதிக்கிற பொழுது இருக்கும், ஒரு பாட்டு பாடும் போது இருக்கும், வர்ஷம் இருக்கும் போது இருக்கும், இது மாதிரி தேவனுடைய சமூகத்தில் இருக்கும், நமக்கு நம்பிக்கை இருக்கும். அது கொஞ்சமா அப்படி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். இப்ப சீடர்களுடைய வாழ்வு இயேசுவ உயிர்த்தெழுந்த கடவுளா பார்க்கும் பொழுது அவங்க என்ன நடந்துச்சுன்னா, அவங்க குழப்பங்களுக்கு நீங்கி போனது. நீங்க கூட உயிர்த்தெழுந்த கடவுள உங்க வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு எந்த இடத்துல இருந்து நீங்கள் அவங்க காண்கிற பொழுது உங்க வாழ்க்கையில எந்த விதமான குழப்பமா இருந்தாலும் கர்த்தரிடம் விடுவார், அதை நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, சிதறி போன கனவுகள் மீண்டும் உயிர் பெற்றன. அவர்களுடைய கனவு என்ன? மேசியா என்பதை அறிவித்தாரு. இந்த மேசியாவை என்ன செய்தாங்க? கொலை செய்து போட்டார்கள். அவங்க கனவு தகர்ந்து கிடக்கிறது. ஒருவேளை கருவியான சகோதரனே, சகோதரி, வாழ்க்கையில் ஒரு கனவு தளர்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? இயேசு உயிர்த்தெழுந்த கடவுள் ஒரு கண்களாக வாழ்க்கையில மனக்கண்களால பார்க்கிற பொழுது வாழ்க்கையில ஒரு கனவுகள் மீண்டுமா கட்டி எழுப்பப்படும். மீண்டுமா உயிர் பெறுகிற வாழ்க்கையில ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க தெரியாது. ஆனால் சீடர்கள் உயிர்த்த கடவுளை கட்டபொழுது, உயிர்த்த கடவுளை கட்டபொழுது அவருடைய கனவு மீண்டுமாக உயிர் பெற்று வந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய மனத்தில துக்கங்கள் மகிழ்ச்சியால் மாறியது. உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாற்றப்படும். ஆண்டவருடைய வாழ்க்கையில நீங்க வருகிற பொழுது என்ன நடக்கும்? மறக்க வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இருந்த பொழுதிலும் அந்த ஏமாற்றத்தை அசைக்க முடியாத நம்பிக்கையாக கர்த்தர் மாற்றுவார்.
ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க வாழ்க்கையில வர வேண்டும். இந்த சீடருடைய வாழ்க்கையில இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த இடம், இந்த சென்டர், இயேசு உயிர்த்தெழுந்து இங்க கலிலேயாவுல வந்து அவங்க சந்திக்கிற இந்த இடம் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்யறார், அவங்கள ஒரு பெரிய நம்பிக்கை பாத்திரங்களாக மாற்றினார். நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு பலமா மாறுச்சு. பலவீனமா இருந்தாங்கன்னு சொன்னல, சந்தேகம் பலவீனம்னு சொன்னல, இப்ப அவங்க பலமா மாறாங்க. எப்படின்னா அவர்கள் சந்திப்பதில் காண்பதினாலே, இயேசு பேசுவதை கேட்பதினாலே அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, அவர்கள் பேசிய வார்த்தைகள் எதுவுமே இங்க பதிவு செய்யப்படல. ரொம்ப முக்கியமானது. சீடர்கள் யாராவது பேசுற மாதிரி இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறாரா மத்திய நற்செய்தி இல்ல? கவனிங்க, அப்படி இல்ல. நான் பலமுறை படிச்சு பார்த்தேன். இந்த பகுதியில சீடர்கள் இயேசுவோடு பேசுற மாதிரி எந்த தகவலும் இல்லை. ஆனா தங்கள் சந்தேகங்கள் அனைத்து நீங்கிய பிறகு தோமாவை போல அவர்கள் தங்கள் இதயத்தில் என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லியிருப்பார்கள் என்று இறையிலாளர் கருதுகிறார்கள். அவர் இதயத்தில் பேசியிருப்பாங்க போல. தோமா வாய் நிறைய சொல்லிட்டார், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி வாய் நிறைய சொல்லிவிட்டார். ஆனா இவங்க எதுவுமே பேசல. இறையிலாளர் சொன்னார், மனசுல நினைச்சிருப்பான் போல என் ஆண்டவரே. ஏன்னா அங்கு சந்தேகம், இங்கு சந்தேகம். இப்ப இவருடைய எல்லா சந்தேகத்தையும் இயேசு பேசும் பொழுது மாறுது. இயேசுடைய வாழ்க்கையில வந்து பேசுகிறதை கேட்பதோ அவர் வார்த்தையின் வழியாக, பைபிள் இருக்கிற வார்த்தையின் வழியாக நாம் தியானம் செய்யும் பொழுதோ வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுக்கிறார். அதுதான் இவருடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறது. பாருங்க, இதுக்கு முன்பாக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 11 சீடர்களும் இயேசுவை உண்மையா வணங்கினதா பைபிள் சொல்லுது. ஒரே ஒரு இடத்துல அந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். எதுன்னா அது மத்திய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தில் 33வது வசனம். இந்த இடத்துல ஆண்டவர் அவர்கள் பணிந்து கொண்டார்கள் இருக்குல்ல, வர்ஷிப் பண்ணாங்க, ஆராதனை செய்தார்கள் இருக்கு இல்லையா. இது போல 11 சீடர்களும் ஒரு இடத்துல, ஒரே ஒரு இடத்துல தான் அவங்க கர்த்தர் அப்படி பணிந்து கொண்டார்கள் என்று வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கு. மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் சொல்லி என்ன பண்ணாங்க, அவரை பணிந்து கொண்டார்கள். இது எந்த இடத்துல நடக்குதுங்க? ஆண்டவர் கடலின் மீது நடந்து வருகிற காட்சியிலே. அப்போ கடல் மீது நடந்து வந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவரை உண்மையான கடவுளா அவர்கள் அங்கே பார்த்து கர்த்தரை வணங்கினார்கள். வாழ்க்கையில பலவிதமான அற்புதங்களில, வாழ்க்கையில பலவிதமான நேரங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு இப்படி ஒரு காட்சிகளை அளித்திருப்பார், அளித்துக் கொண்டே இருப்பார், அளிக்க போகிறார். அப்ப அந்த நேரங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணுமா, அவர் உண்மையுள்ள ஆண்டவராக நீங்கள் ஆராதிக்க வேண்டும், உண்மையுள்ளவர் என்பதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்களாகி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பான அங்கியை பார்க்கிறேன். அப்போ கலிலேயுள்ள அன்றைக்கு நடந்த அந்த வழிபாடு மனித வரலாற்றிலே மிக சிறந்த வழிபாட்டு தருணங்களில் ஒன்றாக இருந்திருக்கிறது என்று இறைவனாக சொல்றாங்க. இன்னைக்கு 2026 நம்ம இன்னைக்கு வழிபடுகிற இந்த வழிபாடு சிறந்த வழிபாடா அல்லது சிறப்பு இல்லாத வழிபாடா என்பதை நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்க நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க வருகிற பொழுது நீங்க சும்மா உட்கார்ந்து போனா அது வழிபாடா இருக்காது. ஆண்டவர் பேசுறதை கேட்க வேண்டும், ஆண்டவருக்கு இருக்கிறத உணர வேண்டும். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக நீங்க பாருங்க. அவர் கடல் மீது நடக்கிற கடவுளை அவங்க கண்களால பார்த்து விடுவதுதான் அவங்களால வழிபட முடிகிறது. உயிர் தெழுந்த கடவுளால் அவர் வந்து நிற்கிறது அவங்களை பார்த்து விடுவதாக உண்மையாக வழிபட முடிந்தது. நீங்க உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உயிர் தெழுந்த கடவுள், ஜீவனுள்ள ஆண்டவரை, இன்னைக்கு உயிரோடு கடவுள் ஜீவனுள்ள ஆண்டவர் தான் இருக்கிறார் என்பதை நீங்க காட்டுகிற கிறிஸ்துவர்களாக மாறுபடுது. உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் உண்மையாக நம்புகிற பொழுது இந்த வழிபாடு உண்மையுள்ள ஒரு வழிபாடா, போற்றத்தக்க ஒரு வழிபாடா இன்றைக்கு கர்த்தரை மாற்றுவார்.
கடவுள் சமூகத்துல கடவுளை பார்த்துட்டு போங்க, கடவுள் பேசுறத உணர்ந்துட்டு போங்க. கடவுளோட வாழ்வோட நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சு எந்த கனவோடு இருந்தீங்களோ, எது உங்க வாழ்க்கை நடக்காமல் இருக்குன்னு கண்ணீரோடு இருந்தீங்களோ, கர்த்தர் அதை அப்படியே செய்து கொடுக்கிற தேவன் உங்களோட கடந்து வருவாராக. ஆமென்.